ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் வெஜ்ஜி மோமோஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. நம்ம அரைச்சிருக்கிற மிளகு, ஜீரகம், தனியா பொடி அப்படியே சேர்த்துருக்கோம். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, கோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை திருகியிருக்கேன், அப்படியே சேர்த்துடலாம். பீன்ஸ் இது பாருங்கள், காய் நல்லா வதங்கியிருக்கு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். காய் நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா துருவி வந்துருக்கு. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இந்த காய்க்கு தகுந்த தூள். கார மிளகாத்தூள் வேண்டான்னா பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காய் நல்லா சுருங்க வதங்கியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நிறைய இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக வதங்கிருக்கு. நல்லா வதங்கியிருக்கு. ஃபைனலாக கரம் மசாலா பொடி நல்லா சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மைதா மாவு தான் எடுத்துருக்கேன், 1 கப்பு. இந்த மாவுக்கு தகுந்த தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய். நல்லா கையால் கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு, பூரி மாவு ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நார்மல் வாட்டர் தான். நல்லா கலந்துருக்கேன். இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்படியே மூடி வைங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. தேவையான அளவுக்கு சின்ன உருண்டையாக எடுத்து பூரி மாவு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன உருண்டையாக எடுத்து இந்த அளவுக்கு தட்டி வைக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இது மாதிரி கப்பு மூடி இருந்தாக்கா ரவுண்டு ஷேப்பில் நம்ம மசாலாவை இப்போ உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரெடியாக இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே
நம்ம எடுத்துருக்கிற அளவு பொறுத்து தான் இருக்குது. நான் சின்ன சின்னதாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது லைட்டாக வச்சுடுங்க. அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி கொட்டி மசாலா வச்சு இது மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டைமில் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த வரைக்க நம்ம ரெடி பண்ண மோமோஸ் எடுத்து வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது ஒன்றில் மட்டும்தான் நல்லா ஃபினிஷிங் பண்ணலை. அது உள்ளே வச்ச மசாலா வெளியில் வந்துடுது பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூடு ஆறினோடனே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பாருங்கள், வெஜ்ஜி மோமோஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.